நம்பிக்கைக்குரியவர் அவர்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர்தான். அதை நிறைவேற்ற வல்லவரும் அவர்தான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நல்லா துதிப்போம். கண்களை மூடி நல்ல ஒரு மனதோட முழு பலத்தோட சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத ஒரு தேவன் ஆராதிக்கிறோம். நம்முடைய முழு நம்பிக்கைக்குரியவரை நாம் தேடி வந்திருக்கிறோம். வெட்கப்படுத்தாதவர், விட்டு கொடுக்காத தேவன், கைவிடாத கர்த்தர், வல்லமை உள்ளவர், நமக்காக யாவையும் செய்கிறவர், நமக்கு துணையாயிருக்கிறவர், நம்முடைய வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவர், நம்மை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றுகிறவர், எங்கே போனாலும் நமக்கு துணையாய் வருகிறவர், செய்யும் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன். அவரை நம்ம பாட போகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். வெளிப்பாடுகளை தருகிற தேவன், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன், என்னை குறித்த திட்டங்களை அறிவிக்கிற தேவன், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு நீர் உண்மை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அனாதி தீர்மானத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே என்று நல்ல ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவாராக. நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்த தேவனை ஆராதிப்போம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏ பெத்தே, என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு என்னை கைவிடவே மாட்டேன். ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின்
வாசல். பெத்தே என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நல்ல கரங்களை தட்டி என் நம்பிக்கைக்குரியவரே, காலமெல்லாம் என்னை வழி நடத்துகிறவரே, யார் என்னை விட்டு விலகினாலும் என்னை ஒருபோதும் விலகாதவரே, என்னை மறவாதவரே, என் தகப்பனுக்கு சொன்னதையும் எனக்கு நினைப்பூட்டி என்னை ஆசீர்வதிக்கிறவரே, நான் பிறப்பதற்கு முன்பு என்னை குறித்த திட்டங்களை வகுத்தவரே, என் எதிர்காலத்தை திட்டமிட்டவரே, எனக்கு செய்ய போகிறவைகளுக்காக நீ செயல்படுகிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒருபோதும் அந்த வாக்கு தத்தத்தில் பொய்த்து போவதில்லை என்பதை இன்றைக்கு வரைக்கும் நீ நிரூபித்துக் கொண்டிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு பலன் இருக்கு. அந்த பலன் இயேசுதான். அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருப்பதுதான் நமக்கு பலன். ஆண்டுடைய சீசர்களை பார்க்கும்போது அவர்கள் கல்வி அறிவற்றவர்கள் என்று சொன்னாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷனல் ஸ்ட்ரென்த் இல்லை. அல்லேலூயா. படிப்பினால் உண்டாகும் பலம் அவங்களுக்கு கிடையாது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாரும் வெரி ரிச்னு நினச்சிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தும் பெரிய அளவில் இல்லை. ஓரளவு சாதாரணமாக மிடில் கிளாஸாக ஆவரேஜாக அப்படி தான் நினைச்சிருக்கலாம். அவங்க நினைச்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். பெரிய மைட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. பேதுருவும் யோவானும் சர்ச்சுக்கு போகிறாங்க, வாசல் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க, இவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்கும். அப்போ சொல்கிறாங்க, எப்பா நீ எதிர்பார்க்குறது பார்த்தா எங்கள்ட்ட ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. பொண்ணு வெள்ளியெல்லாம் எதிர்பார்க்குறப்பா, வர்றவங்க ஏதோ காசு போடுவாங்க, காசை எதிர்பார்க்குற மாதிரி உன் பார்வை இல்லை. ஆனால் உன் பார்வை எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? கொஞ்சம் அதிகமாக தெரியுது. வழக்கமாக கேட்குறத காட்டிலும் எங்கிட்ட கூடுதலாக நீ எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அப்போ அவன் சொல்லிட்டான், ஓப்பனாக கை உயர்த்தி, நீ எதிர்பார்க்குற பொண்ணு வெள்ளி எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் இல்லைப்பா, ஆனால் எங்கள்கிட்ட ஒரு பலம் இருக்குது. அல்லேலூயா. நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக உனக்கு கொடுப்பதற்கு அந்த பலம் எங்கள்கிட்ட இருக்குது. இயேசுவின் நாமம் என்கிற பலம். அல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய பலம். இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு எதெல்லாம் பலமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு இயேசுதான் பலம். அதை தாவீது புரிஞ்சதுனால தான் சொல்கிறான், நீரே என் பலன். அல்லேலூயா. அதனால தான் அவனுடைய யுத்தங்களில் அவனுக்கு ஜெயம், அவனுடைய ராஜ்ய பாரத்தில் எல்லா இடங்களிலும் அவனுக்கு வெற்றி. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நடந்த அத்தனை யுத்தத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஏன்னா தாவீது தன்னுடைய பலத்தை சார்ந்தவன் அல்ல. அவன்கிட்ட இருந்த பராக்கிரமசாலிகளின் எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். அவர்கள் யாரையுமே அவன் தன்னுடைய பலனாய் கருதவில்லை. பட்டயத்தை ஈட்டியை தன்னுடைய பலனாய் கருதவில்லை. தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அவன் பலனாய் கருதவில்லை. ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான், தேவனே நீரே என் பலன். இந்த இடத்துல ஆராதிக்கிற
எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவர் தான் என்னுடைய பலன், அவர் தான் நம்முடைய கேடகம், நீர் என் பலனும் என் கேடகமா, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என்னால் முடியும் சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட பெரிய பலம்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமாளிச்சிருவேன் சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட ஒன்றும் பொருளாதாரம் பெருசா இல்லைப்பா, எனக்கு ஆட்கள் சப்போர்ட்லாம் அதிகம் இல்லைப்பா. யார் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பணம் இருக்குது, அதுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆனால் நான் அதை என் பலனா பார்க்கல ஆண்டவரே, நீங்கள் தான் என் பலனா பார்க்குறேன், உங்களை தான் என் நம்பிக்கையாக நான் பார்க்குறேன், உங்களை தான் என் கேடகமாக நான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க ஆண்டவரை பார்த்து துதிங்க. ஆண்டவர், இன்னும் என் பலனாகிய கர்த்தாவை உங்களை நான் துதிப்பேன், இன்னும் என் பலனாகிய கர்த்தாவை உம்மிடத்தில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவை நான் உம்மை போற்றுவேன், என் பலனே உங்களை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தான் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர், நீங்கள் தான் என்னை விடுதலையாக்க வல்லவர், உங்களால் மட்டும்தான் என்னை மீட்க முடியும், உங்களால் மட்டும்தான் என்னை திருப்தியாக்க முடியும், உங்களால் மட்டும்தான் என்னை வாழ வைக்க முடியும், உங்களால் மட்டும்தான் என் ஜீவனை காப்பாற்ற முடியும், உங்களால் மட்டும்தான் என் தலையை உயர்த்த முடியும், உங்களால் மட்டும்தான் என் எல்லையை விரிவாக்க முடியும், உங்களால் மட்டும்தான் நான் ஆசீர்வாதமா சுகமா சமாதானமா சந்தோஷமா வாழ முடியும். தேங்க்யூ ஜீசா. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே, நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே, உம்மை போற்றுவே உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே, துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை நன்றி நன்றி ஐயா, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே, உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே, துதிகன மகிமைக்கு நல்ல கைத்தட்டி எங்கள் துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா நீரே, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா, போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா, உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே, சகாயம் பெற்றே பாடி உம்மை துதிப்பே, உம்மை போற்றுவே உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே, உம்மை போற்றுவே உம்மை பாடுவே உம்மை ஆராதிப்பே, துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே,
எங்கள் துதிகன மகிமைக்கு. ஓ இயேசு ராஜா நீரே துதிகன மகிமைக்கு. ஆமென். எங்கள் துதிகன மகிமைக்கு. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் நடுவில் எழுந்தருளுகிறவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, அசைவாடும் தெய்வமே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரே, தடைகளை உடைத்தருகிறவரே, வானம் திறந்து இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறவரே, விடுதலை உண்டாவதாக, அமைதி உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, வாசல் கதவுகள் திறக்கப்படுவதாக, கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆவியானவரே உங்களை உயர்த்துகிறோம்ப்பா, உங்களை உயர்த்துகிறோம்ப்பா, உங்களை வாழ்த்துறோம்ப்பா. சங்கீதக்காரன் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. யாராவது அப்படி சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம அப்படி யாருமே என்ன செய்ய மாட்டோம், சொல்லவே மாட்டோம். ஆனால் வசனத்தில் அப்படிலாம் ஆண்டவர் நம்ம கற்றுத்தர்றார் பாரு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்னு ஒரு வாக்கு பண்ணியிருக்கேன். எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துலையும் நான் இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கும் போது நமக்கு எதை குறித்து எனக்கு கிடையாது, பாரமும் கிடையாது, பயமும் கிடையாது. அல்லேலூயா. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நம்மளை நடத்துவார். மனுஷன் கையில் என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே அவர் மாட்டார். மற்றவங்க பரியாசம் பண்ற மாதிரி தெரியும், ஏளனம் பண்ற மாதிரி தெரியும், அவமானப்படுத்துற மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் உத்தமர்களுக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் வழங்காதிரார். தாவீது எந்த அநியாயமும் செய்யல, ஆனா அவனுக்கு எதிராக சத்துருக்கள் பெருகி கொண்டே இருந்தார். அவன் சொல்றான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார், என் தலைமுடிய காட்டில் அவங்க எண்ணிக்கை எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. எனக்கு துரோகம் பண்றவன் வேற யாரும் இல்லை, என் கூடவே இருந்து என் டேபிள் அப்பம் புசித்தவன் தான். எனக்கு விரோதமாக பேசுறவன் வேற வெளியில் உள்ளவெல்லாம் கிடையாது, என் கூடவே இருக்கிறவன் தான். என் மேலே குதிங்கால தூக்குறவன் வேற யாரும் கிடையாது, எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவன் தான். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்களுக்காக நான் உபவாசம் இருந்தேன்னு சொல்கிறோம். அவங்க கஷ்டத்தை என்னுடைய கஷ்டமாக நான் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்காக நான் பாரப்பட்டேன்றான். ஆனால் இன்னைக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்த. அப்போ பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கடந்து வந்திருக்கிறாங்க. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் என்னை ஒப்புக்கூடாதபடினால் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வசனத்தில் வாசிங்கன்னா, அந்த சத்துருக்கள் அவங்க மத்தியில் நீங்கள் என்னை தேற்றுகிறவர், என்னை காப்பாற்றுகிறவர் என்பதற்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தரலும். எனக்கு ஒரு அடையாளம் தாங்க, இந்த சூழ்நிலையில் நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, இதுலேருந்து நான் தப்பிச்சிடலாம், இதுலேருந்து நான் வெளியில் வந்துடலாம். அப்போ பாருங்க, எந்த அறிகுறியுமே இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சியாது தெரியாது. ஆனால் ஒரு அடையாளத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். அதுக்கப்புறம் வெற்றி கிடைச்சதுக்கப்புறம், விடுதலை கிடைச்சதுக்கப்புறம், அமைதல் உண்டானதுக்கப்புறம் சொல்கிறான், இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, என் சத்துருக்கள் கையில் என்னை நீங்கள் ஒப்பு கொடுக்காததுனால என் மேலே எப்படி இருக்கீங்க, பிரியமாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்கள் நீதியை பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உங்க உண்மைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நீதிக்கு அவர் சரி கட்டுவார். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன், அவரிடத்தில் அநியாயம் இல்லை. எத்தனை பேர் உங்களை ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை நீங்க பட்ட பகலை போலாக்குவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா.
சில காரியத்திலலாம் நமக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் நாம் அதில் மாட்டிட்டு அலைய வேண்டியது இருக்குது. நாம் அதுக்கு போய் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நாம் அதில் ஒரு ஆளை போல் போய் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நிற்க வேண்டியது இருக்குது. இப்படிலாம் யாருக்காவது சூழ்நிலையில் இருந்தால் வருத்தப்படாதீங்க. என் கையில் உண்மை இருக்குது, என்கிட்ட நீதி இருக்குது, என் உள்ளத்தில் எந்த அநீதியும் இல்லை. நான் உண்மையாக இருக்கிறத எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்களான்னா இன்றைக்கி விசுவாசத்தோடு பாடுங்க, யெகோவா சிட்கேனு, நீங்கள் தான் ஆண்டவரே. என் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர் நீங்கள் தான். கர்த்தருக்கு முன்பாக அவரை நோக்கி பார்த்து, நீங்கள் நியாயத்தை மனுஷங்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க, நீதியை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்காதீங்க, கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்க. ஆண்டவர் தம்முடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்கி நடத்துவார். Thank you, Jesus. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. கைகளை உயர்த்தி, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, யெகோவா சிட்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவா சிட்கேனு, எங்கள் நீதி தெய்வம். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி, ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி, கர்த்தரே தாங்குகிறீ, என் பாதையிலே நோக்கமாயுள்ளே, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீ, கர்த்தரே தாங்குகிறீ, என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீ, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, யெகோவா சிட்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம், யெகோவா சிட்கேனு, எங்கள் நீதி தெய்வம். நண்பகல் மட்டும்
மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிட்கேனோ எங்கள் நீதி தெய்வம். யெகோவா சிட்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. மறுபடி சொல்லுவோமா? யெகோவா சிட்கேனோ எங்கள் நீதி தெய்வம். உங்க வழக்குகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். உங்க அலைச்சல்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்க கண்ணீர்களை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தியை கண்டிப்பா ஆயத்தப்படுத்துவார். உங்களை தலை குனிய விடவே மாட்டார். உங்க வெட்கத்துக்கு ரெண்டு தனியான பலனை கர்த்தர் தரும். நம்புறவங்க நல்லா கரம் தட்டி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, முழு நிச்சயமா நீங்க எங்க நீதிக்கு நல்ல பலன் தருவீங்க நம்புறோம். எங்க நியாயத்தை நீங்க வெளியில கொண்டு வருவீங்க நம்புறோம். நீ நீதி உள்ள தேவன் என்பதை ஒரு விசை ருசிக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.